கேரளத்தை உலுக்கியிருக்கும் நிலச்சரிவு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இத்தனை நாட்களாக பலருக்கு வாழ்வாதாரமாக இருந்த பல ரிசார்ட்டுகளையும் மண்ணுக்குள் புதைத்திருக்கிறது. விடுமுறை என்றால் மன நிம்மதி தேடி எங்காவது செல்ல வேண்டும் என விரும்பும் பலரின் தேர்வாக இருப்பது கேரள மாநிலம். அதிலும் முழுக்கவே இயற்கையும் சுத்தமான காற்றும் அருவிகளும் நிறைந்த வயநாடுதான் சுற்றுலா பிரியர்களின் முதல் தேர்வாக இருக்கும். 2 நாட்கள் ட்ரிப்பாக வயநாடு சென்று அங்கு தங்கி அருவியில் குளித்து நன்றாக சாப்பிட்டு ஓய்வெடுத்துவிட்டு வந்தால் அந்த உற்சாகமே அடுத்த 6 மாதம் தாங்கும். அப்படி வயநாடு தேடிச் செல்வோருக்கு அடைக்கலம் கொடுத்து வந்ததுதான் அங்கிருந்த ரெசார்ட்டுகள். சாலையின் இருபுறமும் விதவிதமான கட்டமைப்பில் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற பட்ஜெட்டில் தேவையான வசதிகளை கொண்ட ரெசார்ட்டுகள் ஏகப்பட்டதிருக்கும். கண்ணாடி அறை, மரத்தாலான அறைகள், நீச்சல் குளம், அருகில் தேயிலை தோட்டம், மிளகு தோட்டம், ஸ்பா, ஜக்கூசி குளியலறை என அனைத்தும் இந்த ரெசார்ட்டுகளில் கிடைக்கும். குழந்தைகளுடன் ஒரு ட்ரிப் செல்ல விரும்பும் பலருக்கும் நிச்சயம் பல நினைவுகளை நிரப்பி அனுப்பி வைத்திருக்கும் இந்த ரெசார்ட்டுகள். ஆனால் இயற்கையின் ஆட்டத்திற்கு முன்னால் யாரால் நிற்க முடியும்? ஒரே நாளில் வயநாட்டின் தடமே அழிந்து போனது. திரும்பும் திசையெல்லாம் மனித சடலங்கள். மண்ணா மனிதரா என தெரியாத அளவிற்கு கால் வைக்கும் இடமெல்லாம் சகதிகளுக்கு மத்தியில் மனித ரத்தம் தெரிக்கிறது. அதிலும் முண்டக்கை தொடங்கி சூரல் மலை வரையிலான வழித்தடம் முழுக்கவே ரெசார்ட்டுகள்தான் அதிகம். இங்கு வந்தவர்கள் தங்கியிருந்தவர்கள் பலரும் தங்களுடைய வீலாகுகளில் பகிர்ந்திருக்கும் நினைவுகளே அதற்கு சாட்சி. சுற்றுலா என வந்தவர்கள் பலருக்கும் அடைக்கலம் கொடுத்து பலருக்கும் வாழ்வாதாரமாக இருந்த ரெசார்ட்டுகள் இன்று அதன் அடையாளத்தை தொலைத்துவிட்டிருக்கிறது. விடுமுறை என ரெசார்ட்டுகளை தேடி வந்தவர்கள் யார்? ரெசார்ட்டுகளில் எத்தனை பேர் தங்கியிருந்தார்கள்? அவர்களின் நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் இப்போதைக்கு யாருக்கும் தெரியாது. இந்த துயரத்திலிருந்து வயநாடு மீள்வதற்கு நாட்கள் பல ஆகும் என்றாலும் பலரின் நினைவுகளாக இருந்த இந்த இடங்கள் இப்போது சோகத்தின் உச்சத்தில் இருப்பது தாங்க முடியாத துயரம்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.